ஸோ வணக்கம், நான் விக்னேஷ் ஃப்ரம் அட்வான்ஸ் குவாலிட்டி சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்ட்ராசானிக் ஃப்ளா டிடெக்ஷன் யூஎஃப்டி மிஷினோட டிஏசி டிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிடியூட் கர்வ். ஸோ டிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிடியூட் கர்வ்ன்றது டிஃபெக்ட் சைசிங் டெக்னிக்னு சொல்லலாம். டிஃபெக்டோட சைஸை கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னிக். ஏன்னா மிஷின்ஸில் உங்களுக்கு டெப்த், சவுண்டு பாத் அண்ட் டிஃபெக்டோட சர்ஃபேஸ் டிஸ்டன்ஸ் தெரியுமே தவிர டிஃபெக்டோட சைஸை சொல்லாது இல்லையா? ஸோ அந்த டிஃபெக்டோட சைஸை கண்டுபிடிக்க we are using distance amplitude curve அப்படின்ற கூடிய டெக்னிக். இதே மாதிரி டிஜிஎஸ், டிசிஜி, ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ டிஎஸ்சின்றது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பிளாக் டெக்னிக் சொல்லலாமா? ஸோ ரெஃபரன்ஸ் பிளாக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கர்வ் வரையக்கூடிய டெக்னிக். ஸோ நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண போற மெட்டீரியலோட திக்னஸ் வந்து 35 mm. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து அதோட ரெஃபரன்ஸ் பிளாக். ஸோ அதே மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்ட 35 mm திக்னஸ் இருக்கக்கூடிய பிளாக். ஸோ அதில் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த பிளாக்லையும் நான் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கோ அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷ் இதுலையும் இருக்கு. அண்ட் இதோட திக்னஸ் 35 mm அப்படின்றனால ஸோ லெட் அஸ் அஸ்யூம் திக்னஸ் வந்து டி. இதோட திக்னஸ் என்ன? 35 mm. ஸோ இதில் நான் 3 ட்ரில்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரில்லோட சைஸ் 2.5 mm டயமீட்டர். ஸோ ட்ரில் வந்து 2.5 mm டயமீட்டருக்கு 3 ட்ரில் போட்டிருக்கு. ஸோ இது ரெஃபரன்ஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த 2.5 mmன்றது என்னோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. 2.5 mmக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்டை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். 2.5 mm இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபெக்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2.5 mm ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து இதிலிருந்து வரக்கூடிய சவுண்ட் சிக்னலை நான் இங்கே கேட்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த சிக்னல் வரக்கூடிய டிஃபெக்ட்னு சொல்லலாமா? ஸோ இந்த ரெஃபரன்ஸோட இந்த டிஃபெக்ட் எக்கோ எனக்கு 80% ஹைட்ல இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கே பிடிக்க போறேன். அதாவது 2.5 mm சைஸுக்கு ஒரு டிஃபெக்ட் இருந்தால் என்ன ஹைட்டுக்கு வரும்? 80% ஹைட்டுக்கு வரும். பட் அதே டிஃபெக்ட் வேற ஒரு டெப்த்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து வரக்கூடிய ரெஃபரன்ஸ் சிக்னல் ரொம்ப தூரம் டிராவல் ஆகுது இல்லையா? இதை கம்பேர் பண்ணும்போது இதோட டிஸ்டன்ஸ் பாருங்க, ஆல்மோஸ்ட் டபுள் இல்லையா? ஸோ டபுளா டிராவல் ஆகுறதுனால அதோட எக்கோவோட ஹைட்டும் டபுளா குறையும் இல்லையா? ஸோ இதோட எக்கோ ஹைட் வந்துச்சுன்னா அந்த ஹைட்டுக்கு வராது, அதோட ஹைட் இன்னும் கம்மியாக வரும். ஸோ அதே மாதிரியான டிஃபெக்ட் இன்னும் தூரமாக வந்தா ஸோ இதோட டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகம் இல்லையா? ஸோ இதுல இருந்து வரக்கூடிய சிக்னல் அந்த ஹைட்டுக்கு வராது, இன்னும் கூட ஹைட்டு கம்மியாகும். ஸோ இப்படி 3 டிஃப்ரெண்ட் டெப்த்ல இருக்கக்கூடிய டிஃபெக்டை 3 வெவ்வேறு ஹைட்ல நான் பிடிச்சி அந்த கர்வை தான் டிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிடியூட் கர்வ்னு சொல்றேன். அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த ஆம்ப்ளிடியூட், அதாவது சவுண்டோட ஸ்ட்ரென்த் குறையுது இல்லையா? அதுதான் டிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிடியூட் கர்வ் இல்லையா? ஸோ இந்த டெப்த் என்ன டெப்த்ல இதை போடலாம்? இது 3மே 2.5 mm டயமீட்டர் இல்லையா? இந்த 2.5ன்றது என்னோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, என்னோட ஸ்டாண்டர்ட்ல, என்னோட கிளைண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கிரைட்டீரியா. ஸோ உங்களோட ஸ்பெக்ல என்ன இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்க ட்ரில் போட்டுக்கலாம். என்ன டெப்த்ல போடலாம் அப்படின்னா 1/4 ஆஃப் தி திக்னஸ். ஸோ இதை நம்ம மெட்டல் பாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் என்ன? மெட்டல் பாத். மெட்டல் பாத். ஸோ இந்த மெட்டல் பாத் எவ்வளோ இருக்கிற மாதிரி ட்ரில் போடலாம்? 1/4. அதாவது தமிழில் சொல்லணும்னா கால்வாசி டெப்த்தில் ஒரு மெட்டல் பாத் போடுற மாதிரி ஒரு ட்ரில். அண்ட் 1/2 ஆஃப் தி திக்னஸ், பாதி டெப்த் மெட்டல் பாத் இருக்க மாதிரி இன்னொரு ட்ரில். அண்ட் 3/4 அதாவது முக்கால்வாசி டெப்த் இருக்க மாதிரி இன்னொரு ட்ரில். ஸோ நான் சொல்றது என்ன? மெட்டல் பாத் போக மிச்சம் எனக்கு என்ன வேணுமோ அந்த டெப்த்துக்கு என்னோட ட்ரில்ல போட்டுக்கலாம். ஸோ 1/4 ஆஃப் திக்னஸ், 1/2 ஆஃப் திக்னஸ் அண்ட் 3/4 ஆஃப் திக்னஸ். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் இல்லை, எனக்கு வேணும்னா 4 ஹோலோடையும் போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு ட்ரில் 3/8 ஆஃப் திக்னஸ்லையும் ஒரு போட்டு. 3/8 ஆஃப் திக்னஸ் என்ன? மெட்டல் பாத். 3/8 ஆஃப் த திக்னஸ்ல இன்னொரு ட்ரில் போட்டோன்னா என்ன ஆகும்? எனக்கு இன்னொரு கர்வ் இங்கே வரும், இன்னொரு பாயிண்ட் இங்கே கிடைக்கும். இந்த கர்வ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்ல? ஸோ இது ப்ராக்டிக்கலா பார்த்துடலாமா? பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 35 mm பிளாக்ல நான் 3 ட்ரில் போட்டிருக்கேன் தெரியுதுல? இந்த 3 ட்ரில் எப்படின்னா 1/4 ஆஃப் தி திக்னஸ் ஒரு டெப்த்துங்க, தென் 1/2 ஆஃப் தி திக்னஸ் பாதி டெப்த் அண்ட் 3/8 முக்காவாசி டெப்த். 3 ட்ரில் தான் போட்டிருக்கேன். இதில் நான் 4 போடலை. ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ப்ரோப் வந்து டிஆர் ப்ரோப். ஏன்னா திக்னஸ் வந்து இட் இஸ் லெஸ் தேன் 80 mm இல்லையா? திஸ் இஸ் ஜஸ்ட் 35 mmன்றனால டிஆர் ப்ரோப் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஆர் ப்ரோப்புக்கான செட்டிங்ஸ் இங்கே இருக்கு. So mode dual, that means it is a
TR probe. Angle 0 degree. Velocity 5920. And range நான் வெறும் 50 தான் செட் பண்ணிருக்கேன். Because இதோட thickness வெறும் 35ன்றனால range வெறும் 50 செட் பண்ணிருக்கேன். 0 is already calibrated. இது already நான் V1 block வச்சு already calibrate பண்ணிட்டேன். So we'll go இல்லையா. So இங்கே நீங்க பார்க்கிறது வந்து back wall echo. So initially couplant apply பண்ணி ஸ்கேன் பண்ணீங்கன்னா 3 different defects 3 வெவ்வேறு டெப்த்ல தெரியும். ஸோ இங்கே நீங்க பார்க்கலாம் ஒரு டிஃபெக்ட் தெரியுதுங்க, செகண்ட் இன்னொரு டிஃபெக்ட் தெரியுது, அண்ட் தேர்டு இன்னொரு டிஃபெக்ட் தெரியுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் தெரியக்கூடிய டிஃபெக்டை என்ன ஹைட்ல செட் பண்ணணும், 80% இல்லையா. ஸோ என்னோட மெஷின்ஸ்ல மெனு 6ல டிஏசிக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே, மெனு 6ல டிஏசி ட்ரா. ஸோ அதில் 0.1 இங்கே இருக்கா. ஸோ 0.1 என்னன்றது கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த கேட்டை ஃபர்ஸ்ட் எக்கோ மேலே வச்சு ஐ வில் மேக் த எக்கோ 80% இல்லையா. ஃபர்ஸ்ட் எக்கோ என்ன ஹைட்டில் வைக்கணுங்க, 80% வைக்கணும். அதுக்கு எனக்கு தேவைப்படுற டிபி 56 டிபி. இதை நம்ம ரெஃபரன்ஸ் கெயின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டிஏசி ஃபர்ஸ்ட் எக்கோவை 80% செட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டிபி 56 டிபி இல்லை, அதை ரெஃபரன்ஸ் கெயின் இல்லை ரெஃபரன்ஸ் டிபின்னு சொல்லலாம். ஸோ 0.1 என்டர், 0.2க்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிருச்சா, தட் மீன்ஸ் 0.1 அதை கேப்சர் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்கேன் பண்றேன், அடுத்த ஒரு எக்கோ தெரியுது இல்லையா. ஸோ அந்த எக்கோ மேல என்னோட கேட்டை கொண்டு போய் வைக்கிறேன். எஸ், இது 0.2 என்டர். அண்ட் தேர்டு தெரியக்கூடிய எக்கோ இல்லையா, மூணாவது தெரியக்கூடிய எக்கோ மேல திரும்ப கேட்டை கொண்டு போய் வைக்கிறேன். 0.3 again enter. ஸோ 3 பாயிண்ட்டுமே ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ மேலே இருக்க ட்ரான்ற ஆப்ஷனை ஆன் அப்படின்னு மாத்திரம். ஸோ ஆன் மாத்திட்டோம் அப்படின்னா டிஎஸ்சி வரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ கெயினை நான் குறைக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் 80% செட் பண்றதுக்கு எனக்கு தேவைப்பட்ட கெயின் வந்து ஜஸ்ட் 56 டிபி. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டுக்காக அதுவே ஆட்டோமேட்டிக்கா கெயினை ஏத்திக்கிச்சு இல்லையா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை திரும்ப 80% கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்னோட ரெஃபரன்ஸ் டிபி திரும்ப ரிட்ரைவ் ஆயிரும் இல்லையா. 56 தான் என்னோட ரெஃபரன்ஸ் டிபி. இப்போ இந்த கெயின் டிஎஸ்சி கர்வ் இஸ் ஆல்ரெடி ட்ரான். இப்போ நான் ஸ்கேன் பண்ண போற ஒரு மெட்டீரியலை எடுத்து ஸ்கேன் பண்றேன் அப்படின்னா, இஃப் இட் இஸ் 2.5 mm, 2.5 mm அந்த டிஃபெக்ட் இந்த சைஸுக்கு வரும். 2.5க்கு மேல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த எக்கோவை தாண்டி போகும், அது என்னோட ரிஜெக்டன்ஸ் கிரைட்டீரியாக்குள்ள வந்துடும். ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு எனக்கு. டிஏசி ஆன்ல டிஏசி 6 dB reduction and DAC 14 dB reduction. DAC 6 dB reduction அப்படின்னா 6 dB reduce ஆகும்போது அடுத்த curve இருக்கு, இது 6 dB reduction curve அப்படின்னு சொல்லுவோம். 6 dB reduction curveனா இதுல பாதி சைஸ், அதாவது 2.5 mm curve இது இல்லையா. 2.5ல பாதி எவ்வளவு வரும், 1.25 வருமா. ஸோ இது 1.25க்கான curve and 14 dB reduction curve. ஸோ இதுல இது 1.5னா இது 0.75 mm கான curve. 1.5ல பாதி எவ்வளவு வரும், அப்ராக்சிமேட்லி 0.75 வருமா. ஸோ அதுக்கான கர்வ் இது. ஸோ என்னோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா இதாக இருந்தாலும் அதில் நான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸோட சைஸை அப்ராக்சிமேட்டா அனலைஸ் பண்றதுக்காக 6 dB ரிடக்ஷன் கர்வ் அண்ட் 14 dB ரிடக்ஷன் கர்வ். இந்த டிபி ரிடக்ஷன் கர்வையும் நமக்கு வேண்டிய மாதிரி மாத்திக்கலாம். 6 dBன்றதை நம்ம சம்திங் எல்ஸ் லைக் 2 dB ரிடக்ஷன் கர்வ் மாத்திக்கலாம், இல்லை 12 dB ரிடக்ஷன் கர்வ் மாத்திக்கலாம். திஸ் இஸ் ஆப்ஷனலுங்க. ஸோ இந்த 35 mm பிளாக்கை வச்சு நம்ம டிஎஸ்சி கர்வ் வரைஞ்சோம் இல்லையா, நம்ம வரைஞ்ச டிஎஸ்சி கர்வ் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி அதே 35 mm இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை நான் ஸ்கேன் பண்ண போறேன். இந்த டிஃபெக்ட் இருக்கான்றது பார்த்துலாமா. அண்ட் ஆல்சோ டிஃபெக்ட் இருக்கான்றது மட்டும் தெரியாது, இந்த டிஎஸ்சி கர்வ் வரைஞ்சிருக்கனால இஃப் இட் இஸ் அக்செப்டபிள் ஆர் ரிஜெக்டட்ன்றதையும் பார்த்துடலாம். ஸோ தெர் இஸ் அ பேக் வால் எக்கோ. So there is a defect echo. So there is a defect echo, and the defect actually 2.5 mm the DSC curve க்கு தாண்டி வருது. So it is rejectable இல்லையா.
ஸோ இந்த ஒரே ஒரு டிஃபெக்ட் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ரிஜெக்டபிள். ஸோ எனக்கு டிஏசி கர்வ் ஃபார் நார்மல் ப்ரோப் அண்ட் டிஆர் ப்ரோப் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஏசி ஃபார் ஆங்கிள் ப்ரோப் அண்ட் வெல்டு ஸ்கேன் பார்த்தலாமா? தேங்க்யூ.